இந்த படம் வந்து அடுத்து நன்றி வந்து வெங்கிக்கு தான் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கி கூட வந்து வாத்தி படத்தில் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தேன். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் சேர்ந்து பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ 3 படம் ஹேட்ரிக். தேங்க்ஸ் வெங்கி. ஆக்சுவலி வாத்தி ஹிட் ஆனது வந்து 2 ஸ்டேட்லேயுமே பாட்டு பெரிய ஹிட்டு. எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குல எனக்கு நிறைய படம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வெங்கி தான் காரணம். ஸோ 3வது படமும் இப்போ நான் ஆக்சுவலி வேற ஒரு தெலுங்கு படத்துக்காக போயிருந்தேன் ஹைதராபாத்தில். அங்கே ஃபுல்லாக விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பற்றி தான் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அண்ணா எப்படி இருக்குண்ணா படம் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும், அவங்களாம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லும்போது அதுதான் உண்மையாக சக்ஸஸ் நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம போய் கேட்டோம்னா ஓகே அதில் ஒன்றும் இல்லை, பட் நம்ம போகிற இடத்துலலாம் அவங்க அந்த படத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்ற போது அது ரியல் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலும் ஹைதராபாடாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஓவர்சீஸில் வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கு இந்த படம். வெங்கி வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஓவர்சீஸில் வந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு. அமெரிக்கா, யூகே எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பண்ணுது படம். ரொம்ப நல்ல நம்பர்ஸ் பண்ணுது. ஆந்திராவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணியிருக்கு சூர்யா சாருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெங்கி. சூர்யா சாருக்கு வந்து இந்த இயர் ரொம்ப ஒரு மேசிவ் ரன். 2 பிளாக் பஸ்டர்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காரு. 3வதும் கொடுத்துருவாரு தீபாவளிக்கோ இந்த இயர் எண்டில். ஸோ கங்க்ராட்ஸ் சூர்யா சார். உங்களுக்கு சூரரை போட்டிருக்கு அப்புறம் நான் திருப்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற படம் 2வது ஆன ஹேட்ரிக்கில் இருக்கும். ஹேட்ரிக் சீக்கிரமாக கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் ராதிகா மேம், நிறைய அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்டில் நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். மேம் அடிக்கிற சீன் இருந்தாச்சுன்னா அந்த ரியல் ட்ரைனிங் மெத்தட் ஆக்டிங் கொடுத்துருவாங்க. உண்மையாகவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் வாட் ஆர் ரன் மேம். சூர்யா சார் மாதிரி உங்களுக்கும் இந்த இயர் என்ன ரன். தாய் கிழவி இந்த படம், நான் அந்த படம் வந்து ரீரெக்கார்டிங் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு 11 இல்லை மேம் 2 மணின்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன். செகண்ட் ஹாஃப் ரீரெக்கார்டிங்காக பார்க்குறேன். அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே தெரியல. இப்போ நைட்டு 2 மணி ஆயிடுச்சுன்னு அழுகுறேனா, இல்லை வந்து படம் பார்த்து அழுகுறேனா, இல்லை எதோ சோகத்தில் அழுகுறேனான்னு தெரியல. அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டெத் சீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இமோஷ்னலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த படத்தில் வந்து நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்டில் 3 நாளில் பண்ண அந்த 2 பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அதை தான் எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த உயிரே உயிரேன்ற சாங்கும் அப்புறம் அருகே வருமா அப்படின்ற சாங்கு, அது வந்து பாலாஜி தான் எழுதினார் லாஸ்ட் மொமெண்ட்டில். லாஸ்ட் 2 டேஸில் பண்ணோம். பார்த்தா அந்த பாட்டோடைய இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திடீர்னு நமக்கு மேஜிக் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் அது எப்போ வேணால் மேஜிக் வரலாம் மியூசிக்கில். ஸோ தேங்க்ஸ் வெங்கி ஃபார் கிவிங் சச் அ ஹோல்சம் ஃபிலிம் அண்ட் ஒரு இமோஷ்னலாக ஒரு மூவிங் ஃபிலிம், அ குட் ஃபிலிம். அண்ட் ப்ரெஸ் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி எனிவேர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ தட் இஸ் வெரி ரேர். இட் டசன்ட் கம் வித் எவ்ரி ஃபிலிம். அண்ட் ஒரு ஹேட்ரிக் தொடர்ந்து கொடுக்கறது பெரிய விஷயம் வெங்கி. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கம்ப்ளீட்லி கிவ் ஹிட்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அப்புறம் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இந்த படத்தில் தான் உங்கள் ஒர்க்கு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அப்புறம் நிறைய சூப்பராக சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சொன்னாங்க, அது தனியாக பேசுவோம். அப்புறம் கங்க்ராட்ஸ் டு பவானி. ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். ஒரு இமோஷ்னலான ரோலு அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விடுதலை பண்ணாங்க. இந்த படத்துலையுமே ஒரு சூர்யா சார் முன்னாடி ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஹர். மமிதா, என்ன சொல்கிறது, நான் முதல் நாள் அவங்கள ஷூட்டிங்கில் ரெபலில் ஒர்க் பண்ணோம். எப்படி பார்த்தேனோ இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி. ஏன்னா சினிமாவில் நம்ம பார்ப்போம் ஒரு நாளில் வந்து பீப்புள் மாறிட்டே இருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் மமிதா மாதிரி ஒரு ஹம்பிள் கிரவுண்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. யூ வாண்ட் கோ ரியலி ரியலி ஹை மமிதா. யூ ஆர் ஸோ டெடிக்கேட்டட், ஸோ டேலண்டட் அண்ட் வெரி ஹம்பிள். ஸோ யூ ஹாவ் அ லாங் வே. அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாதத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ மமிதா. Thanks Balaji, thanks Arun Raja, thanks Ken, and thanks to my music team, my production team. Nimish is a great cinematographer. நான் லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷாட் வந்து வைக்கிறாங்க, ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க, ஓகே ஒரு ஜிம்மி வைக்கிறாங்கன்னா அதோடைய ஆப்ரேஷன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு கேமராமேனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஹி மேக்ஸ் எவ்ரி ஷாட் ஒர்க். ஸோ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹிஸ் ஒர்க். லோகாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும்,
He's done his best, amazing job, and தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் போய் பாருங்கள். எப்படியும் இட்ஸ் டூயிங் ரியலி வெல். ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் பார்க்காதவங்க தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ண வச்சுருக்கீங்க. ஐ ஷுட் தேங்க் வெங்கி சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் கொடுத்து அதை வந்து அழகாக என்னை பண்ண வச்சு இந்த அளவுக்கு ரீச்சாக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு. என்னால் இன்னும் நம்ப முடியல. ஓ நான் தானா, ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அவர் எவ்வளோ நல்லவர்னா, டெய்லி மத்தியானம் வந்து பிரேக்கில் வந்துட்டு அவர் கூட தான் சாப்பிடுவேன். படத்தில் வந்து எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் நடிச்சிருக்கீங்க ஆனால் பயங்கர குண்டாக இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு காரணம் நான் இல்லை, அவர் தான். இல்லைக்கா, டெய்லி பிரியாணி 1-2 இல்லைங்க, ஒரு 5 நான்வெஜ்ஜு, 2 ஒரு பிரியாணி, ஒரு வெஜ்ஜு பிரியாணி எல்லாமே வரும். அவர் சாப்பிட்றது கொஞ்சம் தான், நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்து குண்டாயிட்டேன். ஸோ அதனால் அது என் தப்பு இல்லைங்க. ஸோ அது சொல்லிக்க விரும்புகிறேன். அண்டு சூர்யா, இது வரைக்கும் எல்லாமே வந்து 4 மேடையில் சொல்லியிருக்கேன். சூர்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயோ என்னமோ தெரியல, வந்து அவங்க சொன்ன மாதிரி சூர்யா சார் உள்ளே வந்தவொடனே ஐயோப்பா அவர் கூட நடிக்க போகிறேன், 25 நடிக்க போகிறேன், அந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு சூர்யா நிறையா கொடுத்தாரு. நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படிலாம் பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஜட்ஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். நான் அப்படி சும்மா உட்காண்ட்ருந்த மாதிரியே இருந்தது. சூர்யா, நான் சும்மா உட்காண்ட்ருக்கேன், என்னை திரும்பி ஏதாவது ஒன்று சொல்ல அப்படின்னு. சரி நீ கோர்ட்டில் தான் எதுவும் பேசலையே, அதே இங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, நீ இப்போ கூட ஒன்றும் பேச மாட்டேல்ல. இல்லை மச்சான் அதெல்லாம் அது அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்டு மமிதா சொல்லவே தேவையில்லை. வந்து அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி நடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா நேற்று ஃபோன் பண்ணி தெலுங்கில் ஹைதராபாத்தில் பார்த்துட்டு ஷீ இஸ் பிகம் அ பிக் ஃபேன் ஃபார் மமிதா. இந்த வாட்டி சொன்னாங்க திரும்பி மீட் பண்ணுவியான்னு. இல்லை நாளைக்கு மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சொன்னேன்னு சொல்லு. அண்ட் ராதிகா அக்காவுக்கும் சொல்லு, ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்ட்டு. அண்டு இது எங்கள் ப்ரொடியூசரை மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக, வம்சி. ஏன்னா எல்லா மேடையிலையும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் இல்லை ஆக்சுவலாக. அண்ட் ஜிவி சார், இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் அந்த பட்டாம்பூச்சி சாங்கெல்லாம் சூப்பர் வந்து இப்போ வேறு மிஸ் பண்ணேன் சார். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க டாக்டர் வந்து ஃப்ரம் ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, ஐ ரியலி அட்மையர் யூ. அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் கேமராமேன் நிமிஷ், ரொம்ப சூப்பரான கேமராமேனுங்க. அவர் லோக்கா பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஐ ஷுட் ரியலி தேங்க்யூம். எல்லா மேடையிலையும் அவரை மிஸ் பண்ணியிருக்கோம், அவருக்கு இல்லவே இல்லை. ஐ தேங்க்யூம் ஸோ மச். அண்ட் இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு திருப்பியும் ஐ ஷுட் ரியலி தேங்க் வம்சி, நானி காரு அண்ட் டைரக்டர் வெங்கி. ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாமா? கஷ்டமாக கேட்டுறாதீங்க சார், ஈஸி சார். நம்ம என்ன அக்கா இருக்காங்க பக்கத்தில், அது வச்சு தான் கொஸ்டின். சார், நிறைய அடி வாங்குற மாதிரியான சீக்வன்சஸ் தான் இருந்துச்சு, அதான் ஹைலைட்டாவே இருந்துச்சு. மேம் வேற ஜாலியா அடிச்சேன்னு வேற இன்டர்வியூல சொன்னாங்க. ஏதாவது பர்டிகுலர் ஷாட்ல வந்து திருப்பி ரீடேக் போற மாதிரி நிறைய அடி வாங்குற மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சா ஏதாவது ஒரு ஷாட்ல? இல்ல ரீடேக் போலன்னா கூட அடிப்பாங்க. ஹலோ சொல்லும் போதே அடிச்சு தான் பேசுவாங்க என்ன. அதனால வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் போல. அதான் சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து எங்களை சின்ன வயசுலேருந்து அடித்து தான் வளர்த்துருக்காங்க. அதனால எதனால அடிச்சு வளர்த்தாங்க? ரொம்ப நாட்டியாக இருந்தோன்னு அக்கா சொல்கிறாங்க. எங்களுக்கு ஞாபகம் இல்லை, பட் அக்கா சொல்கிறாங்க. இடிக்கிறது ஏதோ காரை கொண்டு போய் இடிச்சிங்களாமே? ஆமாங்க, இடிச்சிருப்பேன்.
என்ன வயசு அப்போ உங்களுக்கு? ஒரு 13, 14. 13, 14. அப்போ கண்டிப்பா அடிக்கணும். அப்போல்லாம் இவ்வளோ ரூல்ஸ் இல்லைங்க. தேங்க்யூ.